வாங்க முள்ளங்கி பொரியல் செய்யலாம். அது நல்லா இப்படி தோல் சீவிக்கணும். தோல் சீவா இப்படி சீவிக்கணும். எல்லாத்தையும் இப்படி சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், முள்ளங்கி நல்லா சீவி கழுவி பாருங்கள். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கல் காஞ்சிச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். போடுங்க. சீரகம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட மாட்டேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சும்மா 4 கருவேப்பிலை இருந்தால் கூட போடுங்க. போடுங்க. கொஞ்சம் செவந்துருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம். காஞ்ச மிளகா பாருங்கள், ரொம்ப காரம் ஊர் மிளகா, அதனால நான் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க சூப்பராக இந்த முள்ளங்கி ஹெல்த்தியான சத்து. இந்த கை கால் வீக்கம் இருக்கிறவங்க, யூரின் நல்லா போகாதவங்கெல்லாம் இந்த முள்ளங்கி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஒரு முள்ளங்கி போட்டுக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இருக்குது, அதனால 1/4 ஸ்பூன் போடுறேன் நான். இந்த மாதிரி வர நான் ஆன பின்னாடி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நிறையா ஊற்றாதீங்க. இந்த முள்ளங்கி சீக்கிரம் வந்துடும், அதனால 1/4 டம்ளர் போதும். அதனால நம்ம ஒரு உப்பு போட்டுக்கலாம். எந்த காயுமே பாதி வந்து பின்னாடி தான் உப்பு போடணும். கொஞ்சமாக இருக்குது, அதனால சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பத்தலைனா போட்டுக்கலாம். ஒரே ஒரு 1/4 ஸ்பூனு கறி மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட்டை இதெல்லாம் அரைச்சி வச்சது. அதனால் வெந்த பின்னாடி தேங்காய் போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். நல்லா தேங்காய் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கிறேன் நான். தேங்காய் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரெடி. முள்ளங்கி பொரியல் பாருங்கள், சூப்பராக ரெடி. கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவி இறக்கிட்டிங்கன்னா முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் தொட்டுக்கும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டும் மடைஞ்சு சாப்பிட்லாம். இது வெறுமையாக சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா முள்ளங்கி பொரியல். வாங்க மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம் சூப்பராக.